அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாயமே அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம். இப்போ அடுத்து ஆவணி மாத பலன் இருக்க. ஸோ இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 18/8/2024 குரோதி வருடம் ஆவணி மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. லீவு தான். இன்றைக்கி வேலைலாம் பெருசாக இருக்காது. இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா சதுர்தசி திதி இரவு 3:05 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு பௌர்ணமி திதி இருக்குது. இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா உத்திராட நட்சத்திரம் காலையில் 10:15 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு திருவோண நட்சத்திரம் இருக்குது. இன்றைக்கி நாள் முழுக்க அமிர்த யோகமாக இருக்குது. லட்சுமி நரசிம்மருக்கு உகந்த நாளாக இருக்குது. கரி நாளாகவும் இருக்குது. புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது. இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் 5:57க்கும் சூரியன் மறைவு மாலை 6:28க்கும் இருக்குது. நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 7:45 முதல் 8:45 வரை இருக்குது. மாலை 1:30 முதல் 2 மணி வரை இருக்குது. கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 10:45 முதல் 11:45 வரை இருக்குது. மதியம் 1:30 முதல் 2:30 வரை இருக்குது. ராகு காலம் பார்த்திங்கன்னா 4:30லேருந்து 6 மணி வரைக்கும் இருக்குது. மாலை பைரவருக்கு விளக்கு போடுறது நல்லது. யமகண்டம் பார்த்திங்கன்னா பகல் 12 மணிலேருந்து 1:30 வரை இருக்குது. குளிகை பார்த்திங்கன்னா 3 மணிலேருந்து 4:30 வரை இருக்குது. இன்றைக்கி காலையில் உத்திராட நட்சத்திரம் இருக்குது. அதுக்கு பிறகு திருவோண நட்சத்திரத்தில் இருக்குது. இதை வச்சு தான் இன்றைக்கி நாள் எப்படி அமையுன்ற மாதிரி இருக்குது. இன்றைக்கி இந்த நட்சத்திரத்தில் பூப்படைந்த நீராட்டு விழா, பூ முடிக்கிறதுக்கு, விஷ்ணு பலி செய்கிறதுக்கு, பெயர் சூட்ட, திருமணம், உணவு வழங்க, காது குத்த, விஷ்ணு இடத்துக்கான குடமுழுக்கு, அதே மாதிரி வீடு வேலை துவங்கிறதுக்கு, ஓமம் பயிர் தொழில் செய்யறதுக்கு, கடன் தீர்க்க ஏற்ற நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம். இது 19ஆம் தேதி காலையில் 8:10 வரைக்கும் இருக்குது. இப்போ சதுர்தசி திதியில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பற்களை சீரமைக்கிறதுக்கோ, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கோ, கறி சாப்பிட்றதுக்கு, பயணம் இல்லைன்னா திருமணம் செய்கிறது, அதுவும் வளர்பிறையில் மட்டும் திருமணம் செய்கிறது, நல்ல காரியங்களை செய்கிறதுக்கு சதுர்தசி உகந்ததாக இருக்குது. கிரகநிலைகளில் பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. சுமாரான சாதாரணமான ஒரு நாளாக தான் இருக்குது. இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா, மேஷ ராசிக்கு துணிவு, ரிஷப ராசிக்கு இறை வழிபாடு, மிதுன ராசிக்கு சிநேகிதம், கடக ராசிக்கு ஆரோக்கியம், சிம்ம ராசிக்கு பணம், கன்னி ராசிக்கு இன்பம், துலாம் ராசிக்கு பந்தயம், விருச்சிக ராசிக்கு பெருமை, தனுசு ராசிக்கு செலவு, மகர ராசிக்கு உறுதி, கும்ப ராசிக்கு சுகம், மீன ராசிக்கு ஆர்வம். ஆக மொத்தம் இது சந்திரனோட இடத்த பேஸ் பண்ணி வர்றதுனால சில ஒற்றை வார்த்தை ராசி பலன் மாறுபட வாய்ப்பு இருக்குது. இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா, மேஷ ராசிக்கு இன்றைக்கி கொஞ்சம் சுமாரான நாளாக இருக்கிற மாதிரி இருக்குது. வரவு இருக்குது. அதே மாதிரி குடும்பத்தில் இருந்த கொஞ்சம் பிரச்சனைகள் குறையிற மாதிரி இருக்கும். வியாபாரம் விஷயமா வெளியூர் பயணம் போகிற மாதிரி இருக்குது. நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் சாதகமான பலன் அடையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உற்றார் உறவினர்கள் வழியில் சுப செய்திகள் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் செலவுகளை குறைக்க வேண்டிய நாளாக தான் இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கணும்னா நீங்கள் செய்கிற காரியங்களில் திட்டமிட்டு செய்ய வேண்டியதாக இருக்கும். இந்த நாள் முழுக்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லதும் இருக்குது, அதிகப்படியான நல்லதும் இருக்குது, ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளும் இருக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி சூழ்நிலை சீராகிற மாதிரி தான் இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக மொத்தம் மேஷராசிக்கும் இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக உழைக்க வேண்டியதாக இருக்குது. இருந்தாலும் வெற்றி கிடைக்கிறக்கூடிய நாளாக தான் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி பொறுமை இல்லாமல் நடந்துக்கிற மாதிரி இருக்கும். அதை தவிர்க்க வேண்டியது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லதாக சாதகமாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இருக்குது வரவு, ஆனால் தேவையில்லாத செலவுகளை செய்கிற மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் கவலையை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மூட்டு இல்லைன்னா முதுகு வலி ஏற்படுற மாதிரி இருக்குது. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. மற்றபடி மேஷராசிக்கு பார்த்திங்கன்னா கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது. ரெண்டுத்தையும் சமாளிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கும். பெரிய எந்த பாதிப்பும் கிடையாது. உங்கள் செயல்களையும் உங்களோட ஆரோக்கியத்தையும் உங்களோட பணத்தையும் கையாள வேண்டியதில் அவசியமாக
கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை, தொணக்கூட அமைதியாக போகிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷப ராசி. இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பலனும் பொறுமையாக தான் கிடைக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்துலையும் செய்யும் போது யோசித்து செய்கிறது நல்லது. வெளியூர் பயணம் இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் அலைச்சலும் வீண் செலவுகளும் இருக்கிற மாதிரி இருக்கும். உறவினர்கள் வருகையில் குடும்பத்தில் கொஞ்சம் நிம்மதியும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி ப்ராப்பர்ட்டி மூலிமா நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு திட்டமிட்டு எந்த காரியத்தையும் செஞ்சிங்கன்னா அது தப்பான பிரச்சனைகளோ இழப்புகளோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்கள்கிட்ட கண்டிப்பாக இன்றைக்கி உறுதியான அணுகுமுறை தேவைப்படுது. நல்ல பலன் கிடைக்கணுன்னா உறுதி அவசியமாக தேவை. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சொல்லிக்கிற அளவுக்கு சாதகமாக இல்லை, தடைகள் இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் டென்ஷன் இருக்கிற மாதிரி இருக்குது. தொழிலில் தாமதங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. கவனமாக உங்களோட வேலைகளை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா சில சின்ன சின்ன தவறான புரிதல் ஏற்படுற மாதிரி இருக்குது. உங்களுக்கும் அவங்களுக்கும் விட்டு கொடுத்து போகிறதோ அனுசரித்து போகிறதோ 2 பேருக்குள்ளேயும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா அமைதியாக ஒதுங்கி போகிறது சாதகமாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது. இன்றைக்கி செலவுகளை பூர்த்தி செய்கிறதுக்கு பார்த்து செலவு செய்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால்வலி ஏற்படுற மாதிரி இருக்குது. யோகா இல்லைன்னா தியானம் செய்கிறது நல்லது. ஓய்வு எடுக்கிறது நல்ல ஒரு பலனை தரும். ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு கலவையான ஒரு நாள், நல்லதும் கெட்டதும் கலந்துருக்கு. அலைச்சல் டென்ஷன் இருந்தாலும் அமைதியாக நாளை கொண்டு போக வேண்டியது அவசியம். வெளியில் இருக்கிற டென்ஷனை வீட்லேயோ பணத்துலேயோ ஆரோக்கியத்திலையோ காட்ட வேண்டாம். அமைதி அவசியமாக இருக்கணும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. இன்றைக்கி கொஞ்சம் உங்கள்கிட்ட பாசிட்டிவ் எனர்ஜி தேவைப்படுது. அப்போ தான் உங்களோட நாளில் சாதகமான பலன் கிடைக்கும். அதே மாதிரி உங்கள்கிட்ட உறுதியும் தைரியமும் தேவைப்படுது. இன்றைக்கி சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருந்தாலும் பெரியவங்களோட அதிருப்திக்கு ஆளாகாமல் பார்த்துக்க வேண்டியது நல்லது. இன்றைக்கி உங்களோட ராசிக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழப்பமான மனநிலையில் இருக்கிற மாதிரி இருக்குது. அடுத்தவங்க கூட பேசும்போது பார்த்து பேச வேண்டியதோ இல்லைன்னா புதுசாக யார் கூட பேசினாலும் தேவையில்லாமல் பேசுகிறத தவிர்க்கிறது நல்லது. இன்றைக்கி புதிய முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லதாக இருக்கும். இன்றைக்கி முக்கிய முடிவுகளை எடுக்காமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலையில் உங்களோட திறமையை வெளிக்காட்ட வேண்டிய நாளாக தான் இருக்கும். கடினமான முயற்சி மூலிமா உங்களோட வேலைகளை சொன்ன நேரத்துக்கு முடிக்கிறதுக்கும் முயற்சி செய்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுத்துடாதீங்க. சாதகமான பலன் கிடைக்கணுன்னா நீங்கள் கடின உழைப்பு இன்றைக்கி தேவை. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூட இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக பேசுகிறதோ அனுசரித்து போகிறதோ நல்லதாக இருக்கும். தேவையில்லாத புரிதலோ பிரச்சனையோ ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு இருக்குது, அதே மாதிரி செலவுகளும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பணத்தை இழக்கிற மாதிரி ஒரு சில வாய்ப்பு இருக்குது. கவனமாக பார்த்துக்க வேண்டியது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் பதட்டமும் கவலையும் இருக்கிறதுனால ஓய்வு எடுக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி மனசை அமைதியாக வச்சுக்க வேண்டியது அவசியம். மிதுன ராசிக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவலை தரக்கூடிய ஒரு நாளாக இருந்தாலும் சின்ன சின்ன பலன்கள் இருக்குது. கொஞ்சம் அமைதியாக கொண்டு போனீங்கன்னா நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி. இன்றைக்கி நல்ல ஒரு சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சாதகமான பலன்கள் இன்றைக்கி நிறையவே கிடைக்கும். புதிய மனிதர்களை சந்தித்து அவங்களோட தொடர்பு ஏற்படுத்திக்கிற நாளாக தான் இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவமாக இருக்கிற மாதிரி இருக்கும். கூட இருக்கிறவங்களால் இன்றைக்கி நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாமே ஈஸியாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகி முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வியாபாரத்தில் லாபம் அமோகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொடுத்த கடன் கொஞ்சம் வசூலாகக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கடின உழைப்புக்கு நல்ல ஒரு அர்ப்பணிப்பு பலன் பெற மாதிரி இருக்கும். உங்களோட வேலைகள்லாம் சாதாரணமாகவே சுமூகமாக நடக்கிற மாதிரி இருக்கும்.
உற்சாகமாக இன்றைக்கி உங்களோட வேலையோ தொழிலையோ பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூட இன்றைக்கி ஜாலியாக அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும். சில விஷயங்களை மனசு விட்டு பேசிக்கிறனால 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. நட்பான அணுகுமுறை 2 பேருக்குள்ளேயும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நேரம் அவங்க கூட செலவு செய்கிற மாதிரி இருக்குது. அது அவங்க 2 பேருக்குள்ளேயும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு இருக்குது. இருந்தாலும் குடும்பத்தோட வெளியிடங்களுக்கு போகிறதுனால பணத்தை செலவு செய்கிறது சந்தோஷமான செலவு தான். பார்த்து கவனமாக கொஞ்சம் சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. திடமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. நாள் முழுக்க அமைதியாக போகக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக மொத்தம் கடகராசிக்கு ஒரு இனிமையான நாளாகவும் சாதகமான நாளாகவும் இருக்குது. எல்லா வகையிலையும் நல்ல பலன்கள் இருக்குது. இன்றைக்கி நாளை குடும்பத்தோடு சந்தோஷமாக அனுபவிக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. பணத்தை பற்றியோ எதை பற்றியும் இன்றைக்கி கவலைப்பட வேண்டாம். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி. இன்றைக்கி சின்ன சின்ன விஷயங்களில் கூட விழிப்புணர்வோட எச்சரிக்கையோடு செய்கிறது நல்லது. இன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மனசுக்கு கொஞ்சம் நிம்மதி தர மாதிரி இருக்கும். குடும்பத்தில் எதிர்பாராத சம்பவங்கள் அது நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம். பார்த்து நடந்துக்கிறது நல்லது. உறவினர்களாலேயும் நல்லதும் இருக்குது பிரச்சனைகளும் இருக்க மாதிரி இருக்குது. பார்த்துக்கோங்க. சிலருக்கு பொன்பொருள் வாங்குகிற யோகம் இருக்குது. அந்த செலவு அதிகமாகிட்டு கடன் வாங்காமல் பார்த்துக்கிறது நல்லது. கொடுக்கல் வாங்கல் ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் போகும். பசங்க இன்றைக்கி விரும்பியதை வாங்கி உங்களுக்கு செலவு வைக்கிற மாதிரி இருக்குது. பணவரவு இருக்குது. இருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலைகளை திறமையாக செஞ்சு திட்டமிட்டு பேர் எடுக்கிற மாதிரி செய்கிறீங்க. இல்லைன்னா பேரை கெடுத்துக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்துலையும் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. அடுத்தவங்களை நம்பி பொறுப்பை கொடுக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் உரசல் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏதோ ஒரு தேவையில்லாத வார்த்தைகளோ விவாதங்களோ ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது. ஆனாலும் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. சுப செலவுகள்னு இருக்கிற எல்லாத்தையும் செலவு பண்ணிவிட்டு கடன் வாங்காமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆக மொத்தம் இன்றைக்கி சிம்ம ராசிக்கு ஒரு கலவையான ஒரு நாளாக இருக்குது. நாள் முழுக்க சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறது நல்லது. மனசை அமைதியாக வச்சுக்க சில காரியங்கள் ஓய்வு எடுக்கிறது இல்லைன்னா வெளியில் போயிட்டு வர்றது நல்ல பலனை தர மாதிரி இருக்கும். மனசை ஒருநிலைப்படுத்துறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னி ராசி. இன்றைக்கி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சோர்வு இருக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் நீங்களே உங்களை மோட்டிவேட் பண்ணி கொண்டு வர வேண்டியது அவசியமாக இருக்குது. வீட்டில் இருக்கிறவங்களுக்காக சின்னதாக மருத்துவ செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது. செய்கிற காரியங்களில் சின்ன சின்ன தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கும். கவனமாக பார்த்து செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. இன்றைக்கி கடன் பிரச்சனை ஓரளவுக்கு தீர்க்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. சுபகாரிய முயற்சிகளில் இன்றைக்கி முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு பார்த்திங்கன்னா சின்னதாக தடைகளை சந்தித்து மேலே வர மாதிரி இருக்கும். பொறுமையாக உங்களோட செயல்களை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. உங்களோட எந்த ஒரு விஷயத்துக்கும் கோபமோ அவசரமோ படாமல் பார்த்துக்கிறது நல்லது. இன்செக்யூர்ட் ஃபீலை தவிர்த்துட்டு ஜாலியாக நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி அதிகமான தொழில் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் மனசுக்கு கொஞ்சம் கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் திட்டமிட்டு உங்களோட வேலைகளை கடினமான சூழ்நிலைகளையும் சமாளித்து நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா சின்னதாக பணப்பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது. அது குடும்பத்தில் கொஞ்சம் சலசலப்பு ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. பார்த்து செய்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி போதிய அளவு பணம் இல்லை. அதனால் கடன் வாங்காமல் இன்றைக்கி பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முதுகுவலி ஏற்படுற மாதிரி இருக்குது. கவனமாக இன்றைக்கி நாளை கொண்டு போக வேண்டியது அவசியம். ஆக மொத்தம்
கன்னி ராசிக்கு ஒரு கவலை தரக்கூடிய நாளாக தான் இருக்குது. இன்றைக்கி நாளை பார்த்து நிதானமாக திட்டமிட்டு கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது. பார்த்து அமைதியாக நாளை கொண்டு போகிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி. இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சமாக மந்த நிலை இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனாலும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. சில விஷயங்களில் பயணங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும், அலைச்சல் இருக்கும். ஆனாலும் வெற்றி நல்லாவே இருக்குது. புதிய பொருள் வாங்குறதுல இன்றைக்கி ஆர்வம் அதிகமாக இருக்கும். கூட பிறந்தவங்களோட மனஸ்தாபங்கள் நீங்கி மனசுக்கு சந்தோஷமான நிலை ஏற்படுற மாதிரி இருக்கும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் முன்னேற்றம் தெரியும். பழைய பாக்கிகள் வசூலாகிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி நாள் உங்களை ஆர்வத்தை தூண்டக்கூடிய நாளாக இருக்கும். புதிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி திருப்தி இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட வேலையில் கூட வேலை செய்கிறவங்க, தொழில் செய்கிறவங்க அவங்களோட ஆதரவு நல்லா இருக்குது. அதனால் சந்தோஷம் கூடக்கூடிய நாளாக தான் இருக்குது. கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா துணைக்கூட இன்றைக்கி அன்பான உணர்வுகளை பகிர்ந்துக்கிட்டு ஜாலியாக இருக்கக்கூடிய நாளாக தான் இருக்கும். 2 பேருக்குள்ளேயும் நல்ல புரிதலும் அந்யுன்யமும் ஏற்படும். எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்குது. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நிலையான வருமானம், நிலையான பணம் கையில் இருக்கிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. திருப்திகரமான ஒரு நாளாக தான் இருக்குது. கவலைப்பட வேண்டிய ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைக்கி நாஸ்களுக்கு சாதகப்படாத தான் இருக்குது. காது மட்டும் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு இன்றைக்கி நிறைய நல்லதுகள் தானாக நடக்கிற மாதிரி இருக்கும். சாதகமான பலர்கள் உங்களை தேடி வர மாதிரி இருக்குது. இன்றைக்கி நாளை சரியாக திட்டமிட்டு எல்லா விஷயத்தையும் கரெக்டாக தெரியும். சில அதிர்ஷ்டமான விஷயங்கள் உங்களை தேடி நடக்கிற மாதிரி இருக்குது. தேடி வரா மாதிரி இருக்குது. இனிமையான நாளாக போக வாழ்த்துக்கள். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. இன்றைக்கி பசங்க வழியில் சின்ன சின்ன நல்ல செய்தி வரா மாதிரி இருக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் ஓரளவுக்கு நிம்மதியும் ஏற்படுற மாதிரி இருக்குது. ஆனாலும் உங்களை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி துடிப்பான ஒரு நாளாக இல்லை. மனசுக்குள்ளே நெகட்டிவ் தாட்ஸை தடுத்து வைக்கிறதும் பொறுமையும் எச்சரிக்கையான அணுகுமுறையை இன்றைக்கி தேவை. இன்றைக்கி எந்த ஒரு முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டாம். வியாபாரத்தில் வளர்ச்சி அடையிறதுக்கு நல்ல ஒரு முயற்சி செய்கிறது நல்லது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒற்றாறு உறவினர் வழியில் இருந்த பிரச்சனை குறையிற மாதிரி இருக்குது. எதிர்பாராத உதவி இன்றைக்கி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒரு கலவையான நாளாக தான் இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை செய்கிற இடமோ தொழில் செய்கிற இடமோ கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய இடமா இருக்குது. எந்த காரியத்தையும் பார்த்து செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும். ஒரு முறைக்கு 2 முறை உங்களோட காரியங்களை சரி பார்க்கறது அவசியமாக இருக்குது. உங்களோட வேலையிலையும் கொஞ்சம் திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனை எதுவும் ஏற்படாமல் பார்த்துட்டிங்கனாலே போதும். இன்றைக்கி சந்தோஷமாக இனிமையாக பேசிங்கன்னா 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி பணப்பற்றாக்குறைன்னு சொல்லிட்டு எப்போவுமே இருக்கிற மாதிரி இருக்கும். அதை பற்றி கவலைப்படாமல் முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்துறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சாப்பாட்டை சரியான நேரத்தில் சாப்பிட்றது நல்லது. செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனமாக இன்றைக்கி நாளாக கொண்டு போகிறது அவசியம். ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்கு கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது. நல்லதும் கெட்டதும் கலந்தே இருக்கிற மாதிரி இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி. இன்றைக்கி கொஞ்சம் கடினமான ஒரு நாளாக தான் இருக்கும். கூட பிறந்தவங்களோட மனஸ்தாபங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது. பசங்களால் வீண் செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. பெண்களுக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் வேலை பளு அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். குடும்ப பிரச்சனை பார்த்திங்கன்னா ஒரு வழியில் நல்ல முடிவுக்கு வர மாதிரி இருக்குது. வியாபாரத்தில் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி உங்களோட வேலைகளை நம்பிக்கையோட விடாமுயற்சியோடு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு வேலை செய்கிற இடம் கொஞ்சம் டஃப்பாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு
கீழே வேலை செய்கிறவங்களோட பிரச்சனை ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. தேவையில்லாத வாக்குவாதங்களோ விவாதங்களோ வேலையில் அவசியம் வேண்டாம். தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக இன்றைக்கி உங்களோட வேலையில் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா சகஜமாக நடந்துக்கணும், உணர்ச்சி வசப்படக்கூடாது, வார்த்தைகளை பார்த்து பேசணும். முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட அமைதியாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. தேவையில்லாத பிரச்சனை ஏற்படும், கவனமாக இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் இருக்குது, செலவும் இருக்குது. ஆனாலும் ஆரோக்கியத்துக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்குது, அது கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். சேமிக்க முடியாது, அதே மாதிரி செலவையும் கட்டுப்படுத்த முடியாது. கவனமாக பணத்தை கையாளுறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தோல் மற்றும் கணுக்கால் வலி ஏற்படுற மாதிரி இருக்குது, ஓய்வு எடுக்கிறது நல்லது. முடிச்ச அளவுக்கு மனநிலையை பதட்டம் இல்லாமல் வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி நாள் ஓரளவுக்கு சுமூகமாக போகும். ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது. இந்த நாளை அமைதியாக கொண்டு போகிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறது நல்லது. மனசை அமைதியாக வச்சுக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி. இன்றைக்கி உங்களோட மனசில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுற மாதிரி இருக்குது. கூட பிறந்தவங்க ஆதரவாக இருப்பாங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா புதுசாக வேலை வாய்ப்பு அமைகிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி பக்குவத்தையும் புத்திசாலித்தனத்தோடையும் சூழ்நிலைகளை கையாண்டு நல்ல ஒரு பலனடையக்கூடிய நாளாக தான் இருக்குது. இன்றைக்கி போக்கு பார்த்திங்கன்னா மாற்றங்கள் நல்லாவே இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் கூட இருக்கிறவங்களையும் யாரையும் அனுசரித்து போகிறது நல்லது. நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. உறவினர்களால் மகிழ்ச்சி தர செய்திகள் கிடைக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா சுபகாரிய முயற்சிகளில் இருந்த தடைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுற மாதிரி இருக்குது. பசங்களால் பெருமை அடையக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சாதகமான பலன்கள் இருக்குது. ஆனால் பணி சுமை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது. கருத்து வேறுபாடு எதுவும் ஏற்படாமல் ஜாலியாக நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. உறவில் நல்லிணத்தையும் மகிழ்ச்சியும் பாதிக்காமல் இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கு ஜாலியாக வெளியில் போயிட்டு வாங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் இருக்குது, செலவும் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக செலவு செய்ய வேண்டியது அவசியம். சேமிக்கலைனாலும் பரவாயில்ல, இருக்கிறத செலவு பண்ணாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தில் பொறுத்தளவுக்கு பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை. சாப்பாட்டு விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக செய்கிறது நல்லது. செரிமான பிரச்சனை ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆக மொத்தம் மகர ராசிக்கு நல்ல ஒரு கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது. அமைதியாக இந்த நாளை கொண்டு போனீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்தில் சீரியஸாக எடுத்துக்காமல் கொண்டு போகிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி. இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் வேலையிலையும் தொழிலையும் இருக்கிற மாதிரி இருக்குது. சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் அதை எல்லாமே தாண்டி வர மாதிரி இருக்குது. குடும்பத்தில் செலவுகள் இருக்குது, அதனால் சேமிப்பு குறையிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு சிக்கனமாக செயல்பட்டிங்கன்னா சேமிப்பை கரையாமல் பார்த்துக்க முடியும். இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக நிதானமாக செய்கிறது நல்லது. இன்றைக்கி அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும். முக்கிய முடிவுகள் எடுக்கிறது இன்றைக்கி உங்களுக்கு பலனளிக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை, பணியை தொழிலை விரும்பி செய்யக்கூடிய நாளாக தான் இருக்குது. தொழிலுக்கு வேலைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது. அதனால் வேலைகளை மகிழ்ச்சியாக செய்கிற நாளாகவும் இருக்குது. எந்த பாதிப்பும் இல்லை. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா அன்பான உணர்வுகளை பகிர்ந்துக்கிற மாதிரி இருக்குது. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் புரிகிற மாதிரி இருக்குது. ஜாலியாக ஒன்றா மாலை நேரத்தில் வெளியில் போயிட்டு வர இன்றைக்கி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குடும்பத்தோட சந்தோஷமாக இன்றைக்கி நாளை என்ஜாய் பண்ணுறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் இருக்குது, செலவும் இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடுறது மூலிமா லாபம் இருக்கிற மாதிரி இருக்குது. கவனமாக பணத்தை கையாளுறது, கவனமாக பங்கு வர்த்தகத்தில் முதலீடு செய்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெரிய பாதிப்புலாம் கிடையாது. கொஞ்சம் கால் வலி இடுப்பு வலி இருக்கிற மாதிரி இருக்குமே தவிர எந்த ஒரு விஷயத்துக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக மொத்தம் கும்பராசிக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நாளாக தான் இருக்குது. சின்ன சின்ன தடைகளோ பிரச்சனைகளோ இருந்தாலும் எல்லாத்தையும் பொறுமையாக தாண்டி வரத்துக்கு உங்களால் முடியும்.
அமைதியாக இந்த நாளை ஜாலியாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு மாலை நேரத்தில் குடும்பத்தோடு வெளியில் போனீங்கன்னா இந்த ஒரு மாதிரி இனிமையான ஒரு நாளாக இந்த நாள் அமையும். சுகமான ஒரு நாளாக அமைய வாழ்த்துக்கள். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மீன ராசி. இன்றைக்கி எல்லா விஷயத்தையும் மகிழ்ச்சியோடு செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. புதிய சொத்துக்கள் வாங்குகிற முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை இருக்குது. உற்றார் உறவினர்கள் அனுகூலமாக இருப்பாங்க. தெய்வீக காரியங்கள்னால் இன்றைக்கி ஈடுபாடு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில மகிழ்ச்சியான தருணங்களோ மகிழ்ச்சியான வாய்ப்போ காணப்படுற மாதிரி இருக்குது. மனசை தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க. ஜாலியாக இன்றைக்கி நாளை கொண்டு போவீங்க. முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு தொழிலில் உங்களோட திறமை மூலயமா கடினமான பணிகளையும் ஈஸியாக செஞ்சு முடிக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட தன்னம்பிக்கை மூலமாக சிறப்பாக செயலாற்றக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் உங்களோட தொழில் இன்னைக்கு நல்லாவே போகும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட துணைக்கிட்ட சகஜமாக பேசி பழகி காலை கொண்டு போகிறது நல்லது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் போகும். முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட இன்றைக்கி நம்பிக்கைக்கு பாத்திரமாக கொண்டு போகலாம். அதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களை செய்கிறது சாதகமான பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். பண விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்குது. பூர்வீக சொத்துக்களால் பண வரவு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு. அதனால் அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெரிய பாதிப்பும் இல்லை. உடம்புலையும் சரி மனசளவுலையும் சரி ஆரோக்கியமாகவே இருப்பீங்க. கவலைப்பட வேண்டிய நாளாகவே இன்றைக்கி இல்லை. சந்தோஷமாக இந்த நாளை கொண்டு போகிறதுக்கு வாழ்த்துக்கள். இந்த நாளை பொறுத்தளவுக்கு உங்களோட காரியங்களில் திட்டமிட்டு எதெல்லாம் சாதகமாக இருக்கோ அதெல்லாம் முன்னுரிமைப்படுத்தி செஞ்சிங்கன்னா நாள் முழுக்க எதிர்காலத்துக்கு உண்டான நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாளை கொண்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புதுசாக அடுத்த பலன்கள் போடுறதெல்லாம் உங்களுக்கு டிஸ்பிளேயில் வரும், நோட்டிஃபிகேஷன் ஆகும். அது உங்களுக்கு ஈஸியாக பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது. நன்றி, வணக்கம்.